सिंधो सलिलम सलीलम यशोकवन्निम जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लंकां नमामितं प्राञ्जलिराञ्जनेयम् यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् தன்னுடைய மனோபலத்தாலும் உடல் வலிமையாலும் அனைத்துக்கு மேலே ராம பக்தியாலும் நடத்த முடியாத காரியங்களை எல்லாம் நடத்தி முடித்தனவர் ஹனுமான். அவரை ஓரடியிலும் சேவிக்கிறோம், 3 அடி உயரத்திலையும் தரிசிக்கிறோம். 24 அடி உயரத்தில் தரிசிப்பதற்குத்தான் மகாரண்யத்தை அடைந்துள்ளோம். இந்த திருக்கோயிலில் ராம நாம சங்கீர்த்தனம், ராமாயண சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனம் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் நடைபெறுகிறது. என கலியுகத்துக்கே தர்மம் நாம சங்கீர்த்தனம். ஹனுமான் நடத்தி காட்டிய தர்மம் ராம நாம சங்கீர்த்தனம். அவர் இன்றும் யார் எங்கு சங்கீர்த்தனம் பண்ணாலும் அருகில் நம் பார்வையில் படாமல் அமர்ந்து கொண்டு, ஆனால் உள்ளத்தை எப்போதும் செம்மைப்படுத்தி கொண்டே எழுந்தருளி இருக்கிறார். அந்த ஆஞ்சநேயரைத்தான் இப்ப சேவிக்க போறோம். சென்னை தாம்பரத்திலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகும் மார்க்கத்தில் நன்மங்கலம் என்னும் இடம், அங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் ரொம்ப ஆச்சரியமான கோவில். கன்னியாகுமரியிலிருந்து தான் இந்த ஆஞ்சநேய சுவாமி எழுந்தருளினார். அவருடைய திருமேனியில் இருக்கும் திண்மை, திருவடிகளை அழித்து வைத்திருக்கும் பாங்கு யாரையும் ஒரு முறை வரவழைக்கும், கண்டிப்பாக சேவிக்க வைக்கும். இதோ சுவாமி எழுந்தருளி உள்ளார். 24 என்னும் எண்ணிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ராமாயணத்தின் ஸ்லோக கணக்கு 24,000. அப்போ ஒரு 1000 ஸ்லோகத்துக்கு 1 அடி உயரம், 24 அடி உயரம். அதோடு இல்லை, ஜீவாத்மா 25ஆம் தத்துவம், பரமாத்மா 26ஆம் தத்துவம். 24 தத்துவங்கள் அச்சித்துகள். அப்படின்னால் அதெல்லாம் ஞானமற்றவை, ஜட பொருட்கள். இந்த 24 தத்துவம் அச்சித்திருக்கே, அதை காட்டுவதற்குத்தான் 24 அடி. 24 அடி உயரத்துல சுவாமி இருக்காருனால் இந்த 24ஐயும் தாண்டணும்னு அர்த்தம். அது தாண்டித்தானே பறந்தார். பொங்கைம்புலனும் பொறியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இவ்வுயிரை பெறுகிறது மானாங்காரம் அனங்களே என்று நம்மாழ்வாருடைய பாசம். அச்சித் அனுபவம் அப்படின்னு சொன்னா ஐஸ்வர்ய அனுபவம், உடல் இன்பம், காண்தல், கேட்தல், அதே முகர்தல், சுவைத்தல், தொடுதல், இதெல்லாம் தாழ்ந்த இன்பங்கள். இது 24 தத்துவங்களுடைய இன்பம், அச்சித்தின் அனுபவம். இதை தாண்டணும், தாண்டினாதான் தாவலாம், தாவினாத்தான் பெருமானுடைய திருவடிகளை அடையலாம். அப்படிங்கிறதுக்காகவே ஆஞ்சநேயர் இந்த இடத்துல நீண்ட நடிய திருக்கோலத்தோட உள்ளார். மகேந்திரகிரியில் இப்படித்தான் வளர்ந்திருக்க வேண்டும். அவர் எப்போதும் தன்னுடைய வளர்ச்சி எதுக்கு உபயோகப்படுத்தினார்? தம் பெருமை சொல்லிக்கிறதுக்காக அல்ல, ராமபிரபாவம் சொல்றதுக்காக. ராம நாமத்தை சொல்லி சொல்லி அதனுடைய மேன்மை, அதனுடைய மகிமையாலேயே வளர்ந்த சுவாமி. 24 அடி உயரம், பல படிக்கட்டுகள் ஏறி போக வேண்டும், அதுவே உயரம். அதுக்கு மேல ஆஞ்சநேயருடைய உயரம். 2 பக்கமும் அவருக்கு திருமஞ்சனம் பண்றதுக்காகவும் வஸ்திரம் திருப்பரியட்டம் சமர்ப்பிப்பதற்காகவும் அதற்குரிய ஏணி முதலானவை எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ரொம்ப பெரிய ஆஞ்சநேய சுவாமியை கட்டதோ பிரதிஷ்டை பண்றதோ அல்லது அவருக்கு திருமஞ்சனம், பிரசாதம், அலங்காரம் இதெல்லாம் பண்றதோ சாமானிய செயல் இல்லை. பல இடங்கள்ல நாமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடத்துல இது வரைக்கும் ரொம்ப உயரமா இருக்கிற ஆஞ்சநேயர்களை சேவிச்சிருக்கோம். அல்ல என்ன சாமானிய விஷயம் நினைக்கிறீங்களா? அவர் எவ்வளவு உயரம், அதை போல ஒரு மனுஷ முயற்சியாலே ஒரு பக்தர்களாக போய் இது பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்குனால் கொண்டாடத்தக்கது, போற்றத்தக்கது. நாம எப்படி ஆதரிக்கணும்னா போகணும், நம்மாலான தொண்டுகளை செய்யணும். ஆஞ்சநேயரே இன்னும் ஒரு 100 ஆண்டிரும். எத்தனை யுகம் யுகமா தேவதையில் எழுந்தருளி இருந்து ராமபக்தி எல்லாருக்கும் அருளமோ அப்படியே செய்து கொண்டிருக்கணும். கைகளை கூப்பி கொண்டிருக்கிறார். ஆச்சரியமான நிமிர்ந்த நெஞ்சம், நேர்கொண்ட பாவை, நெற்றியிலே விளங்குகிற திருநாமம், ஆச்சரியமான திருமுடி. கீழே அவருடைய திருவடியை சேவித்தால் வாழை அப்படி 2 காலுக்கு நடுவில் சுத்தி மணியோட கூடியிருக்கிற வாள், அதோட தான் எழுந்தருளி உள்ளார். அருகே சாமரம் வீசிக்கொண்டு நிறைய மக்கள் நிற்கிறார்கள். அந்த ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சனம் பண்றதோ அவருக்கு திருவாராதனம் பண்றதோ ஓரொரு காலமும் குறைவர நடைபெறுகிறது. கோவிலே ரொம்ப சுத்தமா இருக்கு, பராமரிப்பு நன்னா இருக்கு. நிறைய பேர் வந்திருந்தாலும் ஆனாலும் பராமரிப்பு நன்னா இருந்தாலே ஒரு திருப்தி தானே.
2009 பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். ஆஞ்சநேய சுவாமி இன்னைக்கு சேவிச்சென்றோம். மகாரண்யமே ஒரு புண்ணிய கஷேத்திரமாக நமக்கு விளங்கிச்சு. அன்னைக்கு வளர்ந்தவர் தான். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டார்? தன்னை சுருக்கி கொண்டு லங்கைக்குள் புக பார்த்தார். லங்கினி பிடிச்சுட்டா. நாம 3வது சர்க்கத்தில் உள்ளோம். சுந்தர காண்டம். லங்கினி ஹனுமானை பார்த்து கேட்கிறாள், கஷ்டம் கேனச்ச காரியேன. 23வது ஸ்லோகம். இக பிராப்தோ வனாலய கதைய ஸ்வேகய தத்துவம் யாவத் பிராணா தரந்திதே. உயிரோடு இருக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா ஓடிப்படும். இனிமே இங்க நிற்காதே. எதற்காக நீ வந்திருக்கேன்னு சொல்லு. நசக்கியம் கல்வியம் லங்கா பிரவேட்டும் வானரத்வயா. இந்த லங்கைக்குள் ஹே குரங்கே உன்னால உள்ள நுழையறதுக்கு முடியாது. அத தாம் அப்ரவீத் வீரா ஹனுமான் அக்ரதஸ்திதாம். அவ்வளவு உயரத்துக்கு நிற்கிறார். இவர் இவ்வளவு சின்னதா நிற்கிறார். நின்று அவரை பார்த்து வேற தெம்பா பேசுறார். காத்தம் விரூபநயனா புரத்வாரே அவதிஷ்டசே கிமர்த்தஞ்சாபி மாம் குரோதான்னு நிர்பக்தி தாருணே. நீ என்ன பார்வையே சரியில்லை, முகமே ஒழுங்கா இல்ல, நன்னாவே இல்லை, நீ பாக்கிறதுக்கு குருவமா பார்க்க. இப்படி இருக்கிற நீ எனக்கு இந்த மாதிரிலாம் கோபத்தை மூட்டக்கூடாது. எனக்கு கோபம் தான் என்ன தெரியுமோ, இவர் இவ்வளவு அவ அவ்வளவு. அதை பார்த்து இவர் சொல்றார், என்ன தேவையில்லாத எனக்கு கோபம் மூட்டுகிறாய், ஏன் உன் வேலையை பார்த்து போறதானே என்று அவரிடத்துல கேட்கிறார். அவர் பதில் சொல்றார், அகம் ராட்சச ராஜஸ்ய ராவணஸ்ய மகாத்மனா ஆக்ஞா பிரதீக்ஷா துர்தர்ஷா ரக்ஷாமி நகரி மிமாம். ராவணனால நான் நியமிக்கப்பட்டவள். அவனுடைய ஆணையின்படி இந்த லங்கையை நான் காப்பாற்றி கொண்டு வருகிறேன். ஆகவே ஒத்தரைய நான் உள்ள விட மாட்டேன். திரும்போ லங்காயா வச்சனம் சுத்வா ஹனுமான் மாருதாத்மஜா. அப்ப ஹனுமான் அவளை பார்த்து பதில் சொல்றார், சதாம் ஸ்திரீ ரூப விகிருதாம் திருஷ்டுவா வானர புங்கவா திரக்ஷாமி நகரின் லங்காம் சாட்ட பிராகார தோரணம். உங்க நாட்டை ஒருத்தர் சுத்தி பார்க்க வந்தா இப்படியா வரவேற்பீள்? என்ன அழகான பேச்சு பாருங்க. நான் உங்க நாட்டை சுத்தி பார்க்க வந்திருக்கேன். நான் அதுக்கு வேண்டிய பாஸ்போர்ட் எடுத்துன்னு வரோம், விசா எல்லாம் கொடுக்க போதும். அதை போல கொடுத்தா உள்ள போய் சுத்தி பார்க்க விட வேண்டாமோ? வாங்கோ வாங்கோன்னு பிரயாணிகள் எல்லாம் வரவேற்க வேண்டாமோ? உள்ள வரச்சே இந்த மாதிரி எரிஞ்சு விழுந்தியானா உங்க நாட்டுக்கு யார் வருவார்கள்? ஏன் இப்படி குறுக்க பண்ற அப்படிங்கிற மாதிரி வேணும்னு கேட்கிறார். நான் சுத்தி பார்த்துட்டு போலாம், தோட்டம் நன்னா இருக்கு, தொலைவு நன்னா இருக்கு, பார்க்கலாம்ங்கிறதுக்காக வந்திருக்கேன். ஒரு நாள் அவகாசம் கொடு, ஒரு சுத்தி நான் போயிடுறேன். இத்தியர்த்தமிக சம்பிராப்தா பரம் கௌதூகலம் கிமே. எனக்கு லோகத்து நாடுகள்லாம் போய் பார்க்கறது ரொம்ப ஆசை தெரியுமோ, அதுக்காகத்தான் உங்க நாட்டையும் பார்க்க வந்திருக்கேன். லங்கனி சொல்ற, நீ ஒன்னும் பார்த்து எங்க நாட்டுக்கு ஆக வேண்டியது இல்லை, நீ உள்ளவே வர வேண்டாம். மா அனிர்ஜித்த துர்புத்தே ராட்சசேஸ்வர பாலிதாம் நசக்கியம் ஹத்தியதே திரட்டும் புரியம் வானராதமா. தாழ்ந்த குரங்கே, என்னை ஜெயிக்காமல் இந்த ஊருக்குள்ள ஒருத்தரும் பார்க்க முடியாது. ஆரையும் ராவணன் அனுமதிக்க வேண்டாம்னு சொல்லிட்டார். என்னை ஜெயிச்சா தான் உள்ள போலாம். அப்ப ஆஞ்சநேயரை பார்த்து சொல்றார், எனக்கு பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நான் லட்சத்துல இருந்தெல்லாம் மாறினது இல்லை. உன்னை ஜெயிக்காத நீ உட்டியானா அனுமதிச்சியானா உள்ள போறேன். உன்னை ஜெயிச்சுட்டு தான் போகணும்னு சொன்னா அடிச்சு ஜெயிச்சுட்டு போறேன். ஆக மொத்தத்துல நான் போக வேண்டியது நிச்சயம். நான் போகணும், பார்க்கணும். ஆனா உன்னை அடிச்சுட்டோ இல்லையோ நான் சீக்கிரம் கிளம்பிடுவேன். நான் இந்த ஊர்ல இருக்கிறதா இல்ல, நீயா உள்ள வெட்டியானா சரி, இல்லைன்னா உன்னை ஜெயிக்க போகிறேன். ததக்கிருத்வா மகாநாதம் சாவை லங்கா பயங்கரம் தலேன வானர சிரேஷ்டம் தடையாமாச வேகிதா. இந்த பேச்சு அவளுக்கு எரிச்சலை மூட்டித்து ஓங்கி தன் கையால் ஆஞ்ச வச்சா. சின்ன உருவமா இருந்தாலும் அடிய வாழ்ந்தார். என்ன நில கொலையராப்பல் அடிக்கிறார். இவளை முதல்ல நம்ம கைய ஓங்க விட்டதே தப்பு அப்படின்னு தெரிஞ்சின்றவர் ததா சம்பத்தையாமாச வாமஹஸ்தஸ்ய சோங்குலீ முட்டீனாம் அபிஜகௌனனாம் ஹனுமான் குரோதமூர்ச்சிதா. பார்த்த ஆஞ்சநேயர் சட் என்று வளர்ந்தார். தன் இடது கையால முட்டியால ஓங்கி அவள் ஒரு அடி வச்சார். ஸ்திரீ சேதி மன்யமானேன நாட்டிக்குரோதா ஸ்வயம் கிருதா. பெண்ணாச்சே, சண்டை போடக்கூடாது, அடி கூடாது. என்ன நான் இறங்கி போனா என்ன வந்து அடிக்கியா? நான் ராம கைங்கிறதுக்காக வந்திருக்கேன், இதோ ஒன்னு அடிச்சுட்டேன் அப்படின்னு ஓங்கி அடித்தார். நிலை குறைந்த கீழே விழுந்தார். ததஸ்து ஹனுமான் வீரா தாம் திருஷ்டுவா வினிபாதிதாம் கிருபாம் சகார சேதஸ்வி தேஜஸ்வி மன்யமான ஸ்ரீயஞ்சதாம். ஒரு அடி அடிச்சு அவ விழுந்த உடனேவே அவளை மேல அடிக்கல ஹனுமான். அவளே பெண், ஏதோ இப்பவே அவ கட்டப்படுறா, நாம வேற ஏன் போய் அடிக்கணும்னு விட்டுட்டா. அப்ப அவன் நடுநடுங்கிண்டு கை கூப்பிண்டு லங்கினி பேசுகிறாள். பிரசீத சுமஹாபாஹோ திராயஸ்வ ஹரிசத்தம சமயே சௌமிய திஷ்டந்தி சப்தவந்தோ மகாபலாக. உள்ளே போகலாம், உன் விருப்பப்படி தேடலாம், நீ வந்த காரியம் நிறைவேற போகிறது
இப்ப இந்த லங்கைக்கு அழிவு வந்திருக்கிறது. எனக்கு புரிஞ்சு போச்சு. எப்போதோ ஒரு முறை பிரம்மா நான்முகன் என்னிடத்தில் கூறினார், பெண்ணே, நீ லங்கையை காத்து வருவாய், யாரும் எதிர்க்க மாட்டார்கள் என்று ஒரு குரங்கு கையால் நீ அடுபடுகிறாயோ, சீக்கிரத்தில் லங்கை அழியும்னு புரிந்து கொள். இது பிரம்மா சொன்னது உண்மை ஆயிடுத்து. இனிமே இந்த லங்கையை காப்பாத்துறதுக்கு ஆள் கிடையாது. போ. யதா த்வாம் வானரஹ கஷ்சித் விக்ரமாத் வசமானயேத் ததா த்வயாஹி விக்ஞேயம் ராட்சசாம் பயமாகதம் பிரவிஷ்ய சாபோபஹதாம் ஹரீஸ்வரஹ புரீம் சுபாம் ராட்சச முக்கியபாலிதாம் எதிர்ச்சயாதம் ஜனகாத்மஜாம் சதீம் விமார்க்க சர்வத்திர கதோ யதா சுகம். நீ விருப்பப்பட்டபடி போ, எங்கெங்க சுத்தி பார்த்துக்கணுமோ பார்த்துக்கோ, நீ ஆசைப்பட்டது நிறைவேறும் என்று சொல்லி லங்கினி அனுமதித்தாள். லங்கைக்குள் புகுந்தாள். ஆங்காங்கு தேட ஆரம்பிக்கிறார். சுந்தர காண்டத்தின் 4வது சர்க்கம். சநிர்ஜித்த புரியும் லங்காம் சிரேஷ்டாம் தாம் காமரூபிணி விக்ரமேண மகாதேஜா ஹனுமான் கபிசத்தம. லங்கையே உருவாக இருந்த பெண், அவதான் நாடே. அந்த லங்கினியை ஜெயிச்சுட்டார். உள்ள போகிறார். சக்கரேதபாதம் சவ்யஞ்ச சத்ருணாம் சதுமூர்த்தனி. ஒரு இடமா தேடுறார். கிழக்கு வாசல்ல என்னன்னு போய் பார்க்கிறார். நேர தெற்கு வாசலுக்கு போய் பார்க்கிறார். வர்த்தமான கிரகைச்சாபி சர்வதா சுவிபூஷிதை ஸ்திரீனாம் மதன வித்தானாம். ஆங்காங்க ஆண்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. நிறைய பானம் பண்ணிட்டே இருக்கா. பெண்கள் எல்லாம் ஆடிட்டு இருக்கா, பாடிட்டு இருக்கா. ஆங்காங்க சூதாட்ட கச்சேரி நடந்துட்டே இருக்கு. சுஷ்ராவ காஞ்சி நிலதம் நூபுராணாம் நிஸ்வனம். அவாவா நடக்கும் போது உடம்புல போட்டு இருக்கிற அணிகலன்கள்லாம் சத்தம் போடுறது. நிறைய சலங்க போட்டு இருக்காளாம், கை வளையல் போட்டு இருக்காளாம். இப்படி ஒரு இடமா தேடிட்டு போனார். ஆட்டம் பாட்டம் கேளிக்கை பானம் உணவு வகைகள், ஆங்காங்கு போர் பயிற்சிகள், ஆங்காங்கு கடகட தெருவுகள், எல்லாத்திலையும் எங்கே 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 முதல்ல மொத்தத்தையும் தம் மனத்துல பதிவு பண்ணிக்கிற முடியும். அதுக்காக பார்த்துட்டு இருக்கார். ததர்ஷ மத்தியமே குல்மே ராட்சசஸ்ய சரான் பகூன். எந்த இடத்துல இவருடைய ராணுவம் சேமிக்கப்பட்டிருக்கு அங்க போய் பார்க்கிறார். ஒரு குல்மம்னா 45 காலாட்படை, 27 குதிரைகள், 9 யானைகள், 9 தேர். இந்த கூட்டம் சேர்ந்ததுனால் இந்த குரூப்புக்கு ஒரு குல்மம்னு பேர். 2430 குல்மங்கள் சேர்ந்தால் ஒரு அக்ஷௌகணி சைன்யம். அத போல எத்தனையோ அக்ஷோகணி. ராவண இடத்துல ராட்சச பலம் இருந்தது. சததா தத்ருகம் திருஷ்டுவா மகா ஹாடக தோரணம் ரக்ஷோதபதி நிர்திஷ்டம் ததர்ஷ அந்தப்புராகிரதா பிராகார ஆவர்த்தம் அத்தியந்தம் ததர்ஷ மகாகபி. தெருவெல்லாம் பார்த்தார், தோட்டமெல்லாம் பார்த்தார், காட்டிலெல்லாம் பார்த்தார். இனிமே இந்த இடத்துல எல்லாம் காணும். வீட்டுக்குள் நுழைந்து பார்ப்போம். யார் யார் மாளிகையிலையான ஒழிச்சு வச்சிருந்தா நாம பார்த்த தோட்டம் தொலைவுல காணும், வீதியிலகள்லாம் காணும். எங்கேயான வீட்டுல ஒழிச்சு வச்சிருக்காரா? ஒரு மாளிகையா புகுந்து தேடுறார். 5வது சர்க்கம். ததஹ ச மத்யகதமம் சுமந்தம் ஜோத்ஸ்நாவிதானம் முகுர் உத்பவந்தம் ததர்ஷ தீமான் புரிபானுமந்தம் கோட்டே விருஷம். ஆகாசத்துல சந்திரன் போறது, அந்த ஊர் அதனால ரொம்ப அழகா விளங்குறது. அதெல்லாத்தையும் வர்ணிச்சிருந்து இந்த சர்க்கம் முழுக்க ஊர் எப்படி இருந்தது, ஊர் எப்படி இருந்தது, அவ்வளவு அழகா இருந்துதான். அதுல ஒரு மாளிகையா புகுகிறார். அங்காங்க ஒருத்தர் நிறைய சாப்பாட்டுல ஈடுபட்டிருக்கலாம். மது மாம்சம் அத்தனை உண்டு கொண்டு பரஸ்பரம் ச அதிகம் ஆக்ஷிபந்தி புஜாம் ச பீனான் அதிவிக்ஷிபந்தி மத்த பிரலாபான் அதிவிக்ஷிபந்தி மத்தானி சான்யோன்யம் அதிக்ஷிபந்தி. ஒருத்தருக்கு ஒருத்தர் குடிச்சுட்டு சண்டை போடுகிறார், குடிக்காமலே சண்டை போடுகிறார், குடிச்சுட்டு அவாவா படுத்து தூங்கி போயிட்டார். இப்படி பலரையும் கண்டார். பிரியேஷு பானேஷு சக்தபாவா ததர்ஷதாரா இவ சுஸ்வபாவாக பர்த்துப்பரா தர்மபரா நிவிஷ்டா ததர்ஷ தீமான் மதனோபவிஷ்டா. இன்னும் பலர். இவர்களெல்லாம் ராணுவ வீரர்களா இருக்கணும், இவர்கள்லாம் வியாபார வீரர்களா இருக்கணும். அவர்கள் தங்கள் தங்கள் பெண்டிரோடே ஆனந்த கேளிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். நத்வேவ சீதாம் பரமாபிஜாதாம் பதிஸ்திதே ராஜகுலே பிரஜாதாம். இவ இத்தனை பேரை கண்ணால பார்த்துன்னு போனாலும் இவர்களுக்குள்ள சீதை யாரா இருக்கும், எங்க இருப்பாள், அவள் ஆறானு இவர்களுக்குள்ள ஒருத்தியா இருக்களோ, கிடைக்குமோ கிடைக்காதோ என்றெல்லாம் கவலைப்பட்டுட்டே போறார். சீதாம் அபஷ்யன் மனுஜேஸ்வரஸ்ய ராமஸ்ய பத்னியும் வததாம் வரஸ்ய. ராமபத்னின்னு கொண்டாடப்படுபவள் அவள் எங்க இருக்கிறாள் இன்னும் கிட்டவில்லை. துக்கோபதா